பெருமாள் மணிகண்டன், இப்போ அந்த ஒரு நெருக்கடி இருக்கத்தானே செய்து கூட்டணி ஆட்சி. அது அவர் எவ்வளோ அழுத்தமாக நீங்கள் சொல்கிறீங்க, 5 நாட்களாக அழுத்தமாக பேசிட்டாரு, அடுத்த கட்டத்தை நோக்கி நகிட்டாரு. ஆனால் பாஜகலேருந்து அப்படி ஒரு குரல் வந்திருக்கா, அதை என்டார்ஸ் பண்ணுறாங்களான்னு கேட்குறாரு. இல்லை, இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு உபத்தலைப்பு வச்சுருக்காங்க, புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். இந்த பயணம் ஏறக்குறைய அதை நியாயப்படுத்துகிற வகையில் தான் இருக்குது. ஓகே, ஒன்று, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து சென்ற பிறகு கட்சியினுடைய ஒரு நான் தான் தலைமை, நான் இந்த பொதுச் செயலாளருங்கிற இடத்துல உறுதியாக அமர்ந்து விட்டேன். ஏனென்றால் அதுல வழக்குகள் ஒரு சிக்கல் இருக்கு. ஏன்னா இன்னைக்கும் நீதிமன்றம் வந்து அதுல தேர்தல் ஆணையம் தள்ளி போடுது. அது ஒரு அவங்க அதை டிலே பண்ண என்ன மெசேஜ், அது ஒரு டிலே பண்றாங்க. அது இல்ல, அது நீங்க ரொம்ப இப்ப தேர்தல் ஆணையம் கூட்டணியில இருக்காங்க சார், கூட்டணியில இருக்காங்க. தேர்தல் அப்புறம் ஏன் தள்ளி போகுது? தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் தேர்தலை காரணம் காட்டி, அப்போ அந்த இடத்துல ஐயாவுக்கு ஒரு சிக்கல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்ல. யாரால? தேர்தல் ஆணையத்தால ஒரு சிக்கல் இருக்கு, அப்படி வச்சுப்போம். அதோட தான் சுருக்கி அப்படி வச்சுப்போம். நம்ம ஒரு வைக்கிறது இல்ல, அதோட தான் இல்ல, அப்படி புரிஞ்சுப்போமே. நான் இப்போ இந்த இடத்துக்கு வந்துறேன். ஐயா அண்ணன் சபீர் சொன்னதுக்கு, ஒரு சகோதரர் சபீர் சொன்னதுக்கு ஒரு இதுக்கு வரேன். இப்போ தேர்தல் ஆணையத்துல ஒரு வழக்கு இருக்கு. பொதுவா அந்த இடத்த ஆழமா ஆய்வு செய்யக்கூடியவர் அதை நகர்த்தி, அதுதான் நானும் சொல்றேன். இல்ல, நான் அதை சொல்றேன். அந்த இடத்துல தேர்தல் ஆணையம் இன்றைக்கு சொன்ன பதில் கூட ஐயா எடப்பாடி அவர்களுக்கு அது ஒரு சிக்கலான இடமாகவே சீக்கிரம் முடிங்கன்னு சொல்றாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து சீக்கிரம் முடிங்கன்னு நிறைவு செய்யுங்கன்றாங்க, வழக்கை விரைவா நடத்துங்கன்னு சொல்றாங்க. ஆமா, ஆனா தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலை காரணம் காட்டி எங்களுக்கு வந்து நாங்க வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, எங்களுக்கு இப்படிலாம் நீங்க உத்தரவிட முடியாது, கால நேரத்துக்குள்ள முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு சிக்கல் இருக்கு. அப்போ அவர் எங்க ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பயணத்தை? ஐயா எஸ்பி வேலுமணியோட மாவட்டத்தில் ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஐயா சிவி சண்முகம் மாவட்டத்தில் வராரு. அதற்கு பிறகு ஒவ்வொரு புள்ளியிலையும் 10,000 பேருக்கு மேல கூட்டத்தை கூட்டுறாங்க. அது கட்சிக்குள் தன்னுடைய இடம் உறுதியாக இருக்கிறது. அதாவது ஒரு தலைவர் எவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாருன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். மேலோட்டமா நீங்க போக கூடாது. ஒரு பயணம் ஆரம்பிக்கிறதே சிக்கல், இவ்வளவு சிக்கல் குறைச்சு அப்படி இல்ல சார். தனிப்பட்ட முறையில் ஒரு சிக்கல் இருக்குல்ல, அதுதான் விஷயம் இருக்கு. இந்த பிரச்சார பயணத்துடைய நோக்கம் என்பது தன்னை அசர்ட் பண்றதுக்கு, அவருடைய பொசிஷனுக்கு ஆபத்து இருக்கிறது. அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வந்து நான் என்னன்னா, நீங்க அன்வர் ராஜா அதை தானே சொல்றாரு. இல்ல அதுதான் நான் அன்வர் ராஜா என்ன சொல்ற, கட்சியை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்குது பாஜக அப்படின்னு. அப்ப அவருடைய பொசிஷனையும் அன்டெனபிளா வச்சிருக்காங்க, வல்னரபிளா அவருடைய பொசிஷனும் இருக்கு. சார், தலைவர்கள் எப்போதுமே ஒரு சிக்கலான இடங்களிலிருந்து சவால்களை வென்று வருகிறவர்கள் தான். இன்றைக்கு அவருக்கு 2 சவால் இருக்கு. அன்பர் சகோதரர் சபீர் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். ஒரு சிக்கல் தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, இன்னொன்னு அந்த இடத்துல அவர் தான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பதை நிறுவ வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு. இன்னொரு புறத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வெவ்வேறு குரல்களில் பேசுகிறது. அப்ப இந்த 2 சவால்களையும் அவர் திறம்பட எப்படி எதிர்கொள்கிறார் இந்த ஒரு பயணத்தின் வழியாக அப்படிங்கறத நீங்க வெவ்வேறு குரல்களில் பாஜக பேசுகிறதுங்கிறத நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அதை தான் அவர் திரு அன்வர் ராஜா சொல்றாரு, இது கான்ஸ்பிரசி, அவங்க இதன் மூலமா பல மாநிலங்களில் செஞ்சது மாதிரி அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். இது அன்வர் ராஜா 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தின் முதல்வராக இருந்த ஒருவர் சொல்றாரு, நான் தாங்க இந்த கூட்டணிக்கு தலைவர், நான் சொல்றதாங்க நடக்கும், நாங்க தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டணியில ஆட்சி அதிகாரத்துல நாங்க இடம் கொடுத்துருவோமா? கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அசர்டைன் பண்றாரு. நீங்க அவருடைய பொசிஷனை அவர் இந்த ஒரு பயணத்தின் வழியாக 2 விஷயத்தை அவர் உறுதிப்படுத்துறாரு. நான் தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த இடத்தையும் அவர் உறுதிப்படுத்துறாரு. இந்த கூட்டணிக்கு தலைமை நான் தான். சார், சலசலப்புகள் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்கும். இப்போ அது வந்து சலசலப்பு எங்க இருந்து வரணும்? எதிரில இருந்து வரணும் சார். கூடவே இருக்கிறவங்கள்ட்ட வந்தா அதுக்கு என்ன சார்? எப்போதுமே அரசியல்ல உட்பகை தான் சார் பெருசு. வள்ளுவர் உட்பகைக்கு ஒரு தனி அதிகாரம் இல்லையா? அது சார் உட்பகையா தான் நீங்க பார்க்கணும். பாஜக நட்பு கட்சி தானே, கூட்டணி கட்சி நட்பு கட்சி தான் இருக்கு. கூட்டணி கட்சி ஒரு நெருக்கடியை கொடுக்குது இல்ல. உட்பகைன்னு சொன்னா அப்புறம் அது என்ன கூட்டணி தான்? பொதுச் செயலாளர்ங்கிற இடத்துல உட்பகை இருக்கு, கூட்டணிங்கிற இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த பொதுச் செயலாளர் விஷயத்துல அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் தானே பொதுச் செயலாளர், அவருக்கு என்ன முடியலையே சார். இன்னைக்கு கூட தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது, எங்கேயோ இருக்கிற பீகார் தேர்தலை காரணம் காட்டி நாங்க இண்டிபெண்டன்ட் பாடி, எங்களுக்கு வந்து நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றாங்க. அதை ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறதுக்கு என்ன 2024 தேர்தலில் உங்களுக்கு தெரியும். இப்ப தேர்தல் ஆணையம் இதை ஏன் தள்ளி போடுது? இதை அறிவிக்க முடியாதா? அதுக்கான கால சூழல் வராதா? அப்ப நெருக்கடி ஏன் கொடுக்குறாங்க? அப்ப என்ன சூழல்? அப்ப அது ஒரு நெருக்கடி தானே. நீங்க ஒரு விஷயத்தை நீங்க ஒரு
அந்த இடத்துல ஒரு நெருக்கடி இருக்கு. ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயக்கரம் ஒரு நெருக்கடியை அவருக்கு உருவாக்குது. அந்த மாயக்கரம் யாரு எதுன்னு உங்களுக்கு தெரியும். மாயக்கரம்லாம் ஒண்ணும் கிடையாது. பாஜக நெருக்கடி கொடுக்கிறது, பாஜகவுடைய நெருக்கடி தான் இது. இததான் அன்வர் ராஜா அவர். ஆனா அதை திறம்பட அவர், நான் என்ன சொல்றேன், அன்வர் சபீர் வந்து நெருக்கடி இருக்குன்றத ஒத்துக்கிறாரு, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் இதை திறம்பட களத்துல எதிர்கொள்றாருன்றத ஒத்துக்க மாட்டேன். நீங்க அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லிட்டார்ல. அழுத்தம் திருத்தமாக 2026 பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தானே சொன்னாரு சார். அதெல்லாம் கடந்த அரசியல்ல வந்தாச்சு பண்ணாரு இல்லையா? அப்ப இந்த 6 மாசத்துல அழுத்தம் திருத்தம் என்ன ஆச்சு? அழுத்தங்களும் திருத்தங்களும் யாருடையது அப்படின்ற கேள்வி. யார் அழுத்துறாங்க? நான் ஒத்துக்கிறேன். அதாவது அன்றைக்கு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஐயா இன்னைக்கு எடப்பாடி ஐயா கூட்டணி வைத்ததை அன்பர் சபீர் எடுத்துக்கிறாரு. ஆனால் பாஜக அவ்வளவு சொன்ன பிறகும் என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் ஆட்சியில் அவங்களுக்கு பங்குலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதை மட்டும் ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? அத சொல்றாரு. கூடவே அந்த அழுத்தம் இருக்குங்கிறாரு. தேர்தல் ஆணையம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லுது, தலைவர்களுக்கு 1000 அழுத்தங்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதையெல்லாம் வென்று வந்தாதானே அவங்களுக்கு கிரீன் சேனல் கிடைக்கும். இல்லனா அவங்களும் நம்மளை மாதிரி இன்னைக்கு சிக்னல்ல நின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் வென்று வருகிற பொழுதுதான் அவர்கள் சிக்னல் இல்லாத ஒரு உலகத்திற்குள் ஒரு கிரீன் சேனலுக்குள்ள அந்த அவ்வளவு பெரிய அதிகார பீடத்துக்குள்ள போவது என்பது எளிதல்ல. அதற்கு எல்லா அந்த அதிகார பீடத்திற்கு செல்வதற்கு கூடவே எதுக்காக கூட்டணி கட்சி வைக்கிறோம், அதுக்கான போதிய வலுவோட நாம போகணுங்கிறதுக்கு. அவங்க கூடுதலான பலமா இருக்கிறதுக்கு பதிலா அவங்களே வந்து சுமையா மாறுறதுங்கிறது சிக்கலாகுதுல சார். ஆமா, ஆனா அப்படிங்கறத அனுராஜா சார், ஆனா அவர் என்ன பண்ணிட்டு வராருன்னு நீங்க பாருங்க. இணை ஒருங்கிணைப்பாளருங்கிற இடத்துல இருந்து பொதுச் செயலாளருங்கிற இடத்துல நடந்திருக்கு. சரி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது நீங்க இணை ஒருங்கிணைப்பாளராகவே இருந்து பாஜகவோட இன்னைக்கு கூட்டணி வச்சிருந்தா இந்த சிக்கல்கள்லாம் இருக்காது. ஆனா அவர் அதை அசர்டைன் பண்றாருல, தன்னுடைய தலைமையை அவர் உறுதிப்படுத்துகிறார். தலைமையை உறுதிப்படுத்துகிற போது வருகிற சிக்கல்கள் இல்லை, அதை அவர் திறம்பட எதிர்கொள்கிறாருங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. பாஜக கூட்டணி அப்படிங்கிறது பலம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்னமும் ஒரு நெருக்கடியா தான் இருக்குதா? இப்ப அன்வர் ராஜா மூலமாக அந்த கருத்தை இன்னும் மேலும் கொண்டு போகிறது அப்படிங்கிறது, அது திரு சுப்பிரமணியனுடைய பார்வையிலிருந்து திமுக அப்படியான ஒரு வியூகத்தை வகுக்கிறது அல்லது இவங்க சொல்றபடி வைத்தாலும் அப்படியான ஒரு எண்ண ஓட்டம் அல்லது கருத்து அப்படிங்கிறது பதிவாகுதா? அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, களத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பாஜகவை விட இப்ப வேற யாரும் கூட்டணிக்கு வரல. அதனால இப்ப இருக்கிற கூட்டணியை தக்க வச்சுக்கிறதும் இதை கிரவுண்ட்ல ஜென்மக வைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. அதை அவர் நல்லதான் செய்துட்டு இருக்காரு. இன்னொன்று வந்து இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பரப்புரை, சபீரனை கூட பேசும்போது கேட்டாங்க, அமித்ஷா அவர்கள் ஏதாவது கிக் போட்டாரா என்பது போன்ற கேள்விகள் அதுல எழுந்துச்சு. அதுல ரொம்ப முக்கியமா வேறு ஒரு சமீட்சை வழியா அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததா நான் பாக்குறேன். ஏன்னா ஜூலை 7ஆம் தேதி தன்னுடைய பரப்புரை பயணத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கினார். அது வரைக்கும் Y+ பாதுகாப்புல இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஜூலை 5ஆம் தேதி Z+ பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவு வருது. அதுவே அவருடைய ஒரு பரப்புரைக்கு அவரோட ஒரு லீடர்ஷிப்புக்கு பாஜக கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமா தான் நான் பாக்குறேன். ஆனா எடப்பாடி கூட்டணிக்கான மரியாதை அப்படின்னு பாக்குறீங்க அந்த இடத்துல?